மொத்தம் வந்து 15 வரிசை இருக்குது. ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் ஆரஞ்சு 7 வரிசை வந்திருக்கு. இந்த கலர் வந்து 8 வரிசை வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 15 அடி வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மேல் பாகம் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலரு வந்து 5 அடி அளவு வச்சு 15 உயரம். இந்த சஃபேர் கலர் வந்து அதே 5 அடி அளவு வச்சு 16 உயரம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போது முதல்ல ஆரஞ்சு கலரை மட்டும் ஒரு வரிசையில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கீழே வச்சு காட்டு. இது வந்து ரன்னிங் ஒயரு. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இதில் 15 ஆரஞ்சு கலர் ஒயரையும் ஒரு வரிசையில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது 15 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் இடைவெளியை வந்து கொஞ்சம் லூஸாகவே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த கலர் வந்து இந்த மாதிரி ஒரு வரிசை போட்டதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இணைச்சி நாட் போடணும். இப்போ இதில் ரன்னிங் ஒயரை வச்சு அந்த 16 ஒயர் சொன்னோம் இல்லையா, அதை வந்து நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இடைவெளி, ரொம்ப அதிகமும் தேவையில்லை. இப்போ இதில் 16 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து மேலே எடுத்து விட்டுட்டு திரும்ப இந்த ஒயர் கூட நாட் போடணும். அடுத்து ஆரஞ்சை மேலே தூக்கி விடணும். இதில் வந்து ஆரஞ்சு ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூ போட்டுக்கினே வர வேண்டியது தான். போட்டுக்கினே வந்தால் நல்லா டைட்டாக மேட்சாக பொரிஞ்சிடும். இப்போ இந்த சைடில் இந்த கலரு போடணும், இந்த சைட்லேயும் இந்த கலர் தான் போடணும். இப்போ 3 ஆரஞ்சு இருக்குது. இந்த சைடில் சஃபேர், இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயரை வச்சு போட்டால் நல்லா டைட்டாக ஸ்டிப்பாக ஆகிடும். போடாத ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு போடுற ஒயரை கீழே தள்ளி இந்த மாதிரி நாட் போடணும். இப்போ இந்த ஆரஞ்சு கலரை மேலே எடுத்து விட்டுட்டு அடுத்து ஆரஞ்சு கலர். எந்த கலர் போடலையோ அந்த ஒயர் மேலே போகணும். போடுற ஒயர் வந்து இதை போட்டுட்டு அந்த சைடில் அடுத்த வரிசைக்கு போடுற ஒயரை மேலே விடணும்.
மொத்தம் வந்து 15 வரிசை இருக்குது. ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் ஆரஞ்சு 7 வரிசை வந்திருக்கு. இந்த கலர் வந்து 8 வரிசை வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 15 அடி வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மேல் பாகம் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கலாம்.